Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8ல் இருக்கிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்லி அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா இந்த பாருங்க இதுதான். ஸோ dq/dt க்யூனாலே லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போது ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போது டிஎஸ் அப்படின்னு ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர், இது சரௌண்டிங்ஸில் உள்ள டெம்பரேச்சர். அப்போ ஆப்ஜெக்ட் அண்ட் சரௌண்டிங் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டெம்பரேச்சர் வேரியேஷன் வச்சு தான் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகும் ஒரு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்போது ரேட் ஆஃப் loss of heat energy is directly proportional to the difference in the temperature of the body and the surroundings. இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் எடுப்போம், அதுதான் ஏ. ஓகேவா? ஸோ அப்போது இது உங்களுடைய ஈக்குவேஷன் லாலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஃபார்முலா டிக்யூ லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி எதை வச்சு கொடுப்போம்னா MSDT அப்படின்னு வச்சு கொடுப்போம். ஸோ நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிலாம் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து எடுத்து எழுதியிருப்போம். ஸோ அப்போ அதில் டிடியால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா dq/dt = MSDT/dt. இது டைமை இண்டிகேட் பண்ணும், இது டெம்பரேச்சரை இண்டிகேட் பண்ணும், மாற்றி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ இதோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் பாருங்கள் சேமாக இருக்கும். ஸோ அப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டே நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்லி ரெண்டே எடுத்து எழுதியிருப்போம் இந்த சைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது AT-TS = MSDT/dt அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டி இருக்க டேர்முக்கு இதை இங்கிட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த டேர்ம் இங்கே போகும். அப்போது -ADT/MS = DT/T-TSன்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் தான். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது அதை வெளியே எடுத்து எழுதிடலாம். இன்டகிரல் DT மட்டும் இருக்கும் = DT/T-TS. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். எந்த இதில் அப்படின்னா ஐசோதர்மல் ப்ராசஸ்க்குரிய ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுல கீழே உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே உள்ள டேர்ம் இன்டகிரல் சிம்பிள்குள்ளே கிடச்சா அதை லான்னு போட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சேம் ப்ராசஸ் தான். T-TS ரெண்டுமே டெம்பரேச்சர் தான். ஸோ அதை டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, x⁴n ஃபார்மில் என்னது டிஃப்ரென்ஷியேஷனில் n(x⁴n-1) போடுவீங்க. அப்போது டி இங்கே நமக்கு என்ன இருக்குது, வெறும் டி தான் இருக்குது. ஸோ அப்போது 1 × T⁻1 - 1 போடுவோம். ஓகேவா? ஸோ எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களோ அது கடைசியாக போட்டிருப்பீங்க. டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலாஸில். அப்போ T⁻0 1. ஸோ வெறும் DT மட்டும் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ எனக்கு மேலே உள்ள டேர்ம் வந்துருச்சு. ஸோ இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டர் கிடைக்கிறதுனால இன்டகிரலுக்குள்ளே அப்படி இருக்கிறதுனால இதை லான்னு போட்டு கீழே உள்ள டேர்ம் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ லான் T-TS அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ இப்போது அந்த சைடு ஈக்குவேட் பண்ணிட்டோம். நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கிட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் வெறும் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் போடுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் B1. வெறும் DT இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணால் x⁻n+1/n+1. அப்போ T⁻0 இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ T⁻0 + 1/0 + 1 வெறும் T மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. எனக்கு லானில் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் எதுவுமே சால்வ் பண்ண முடியாது, எனக்கு கேட்டிருக்கதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லானும் எக்ஸ்போனென்ஷியலும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக E பவர் அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த சைடு இருக்க லானும் ஈயும் என்ன கேன்சல் அவுட் ஆகி ரிமைனிங் T-TS மட்டும் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு இருக்க டேர்ம் அப்படியே E பவரில் எழுதிடலாம். எக்ஸ்போனென்ஷியல் லான் பொறுத்த வரைக்கும் அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் எழுதும். ஸோ இங்கே அடிஷனில் இருக்கனால ரெண்டையும் தனித்தனி டேர்மாக பிரித்து எழுதியாச்சுங்க. ஸோ அப்போ இது என்னது e⁻−AT/MS × e⁻B1. ஸோ இந்த e⁻B1 B2ன்னு சொல்லி எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்போ e⁻−AT/MS × BT = T-TS. இதில் எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ T = TS + B2 e⁻−AT/MS அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த B2ன்றது நமக்கு என்னது e⁻B1 தான் B2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் எடுத்து எழுதி கண்டிப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர், சரௌண்டிங்கோடைய டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத கடைசியாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஸோ இது ஒரு டெரைவேஷன் பார்ட் தான்.
ரெண்டையும் எடுத்து எழுதிட்டு 2 சைடும் சேமாக இருக்கனால கம்பேர் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்போம். ஸோ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியும். இந்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரிக்கு இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.